வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். 12வது சர்வதேச யோகாசனம் தினம். யோகாவை நம் வாழ்வின் ஒரு பகுதியாக மாற்றுவோம் என பிரதமர் மோடி அறிவிப்பு. நாடு முழுவதும் 551 நகரங்களில் இன்று நீட் மறுதேர்வு. தமிழகத்தில் 1,42,489 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர். லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலால் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் முடக்கம். ஈரான் தலைமை இராணுவம் அறிவிப்பு. ஆப்கானிஸ்தான் அணியை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி. தொடரை 3-0 என்ற கணக்கில் முழுமையாக கைப்பற்றியது இந்தியா. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் குரூப் எஃப் பிரிவுக்கான போட்டி. ஸ்வீடனை வீழ்த்தி நெதர்லாந்து அணி அபார வெற்றி. தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். யோகாவை நம் வாழ்வின் ஒரு பகுதியாக மாற்றுவோம் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கம் கொல்கத்தாவில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க ரெட் சாலையில் 12வது சர்வதேச யோகாசன தினத்தையொட்டி பிரதமர் மோடி தலைமையில் யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு பொதுமக்களுடன் யோகாசனம் செய்தார். தொடர்ந்து அவர் நிகழ்ச்சியில் பேசியபோது, யோகா என்பது இன்று நமது தனிப்பட்ட வாழ்க்கை முறைக்கு மட்டும் இன்றியமையாதது அல்ல என்று குறிப்பிட்டார். உலகத்தின் சிறந்த எதிர்காலத்திற்கு யோகா ஒரு தேவையாகும் என்று கூறினார். யோகாவை நாம் ஒரே ஒரு நாளுக்குள்ளோ அல்லது ஒரே ஒரு நிகழ்ச்சிக்குள்ளோ சுருக்கிவிட மாட்டோம். யோகாவை நம் வாழ்வின் ஒரு பகுதியாக மாற்றுவோம் என்று தெரிவித்தார். இதில் மேற்கு வங்க முதல்வர் சுவேந்து அதிகாரி, ஆளுநர் RN ரவி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதேபோல் தமிழகத்தில் கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் மாணவர்களுடன் யோகாசனம் செய்தார். நாடு முழுவதும் உள்ள 551 நகரங்களில் நீட் மறுதேர்வு இன்று நடைபெறுகிறது. மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு கடந்த மாதம் 3ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெற்றது. ஆனால் தேர்வுக்கு முன்னரே வினாத்தாள் கசிந்ததால் தேர்வை தேசிய தேர்வு முகமை ரத்து செய்தது. இதையடுத்து நீட் மறுதேர்வு ஜூன் 21ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இதன்படி நீட் மறுதேர்வு இன்று நாடு முழுவதும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 இடங்களிலும் நடைபெறுகிறது. இதற்காக 5500க்கும் மேற்பட்ட மையங்கள் தயார் நிலையில் உள்ளன. தேர்வு பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:15 மணி வரை தேர்வு நடக்கிறது. இத்தேர்வை நாடு முழுவதும் 22,07,000க்கும் மேற்பட்டோர் எழுத உள்ளனர். தமிழ்நாட்டில் மட்டும் 31 மாவட்டங்களில் உள்ள 307 தேர்வு மையங்களில் 1,42,489 மாணவ மாணவிகள் தேர்வு எழுத உள்ளனர். மேலும் கடந்த முறை தேர்வு ரத்து செய்யப்பட்டதால் இந்த மறுதேர்வுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் பின்பற்றப்படுகின்றன. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலால் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் மூடுவதாக ஈரான் தலைமை இராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரானின் தெற்கு லெபனான் மீது இஸ்ரேல் இராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் 2 குழந்தைகள் உட்பட 16 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கு ஈரான் தலைமை இராணுவ கண்டனம் தெரிவித்தது. ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் மூடுவதாக அறிவித்தது. மேலும் அமெரிக்கா போரை நிறுத்த தவறிவிட்டதாகவும் தன் வாக்குறுதிகளை மீறி துரோகம் இழைத்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. இதனால் சுவிட்சர்லாந்தில் இன்று நடைபெறவிருக்கும் அமெரிக்கா ஈரான் இடையிலான அமைதி ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் பின்னடைவு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணியை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. சென்னையில் உள்ள சேப்பாக்கம் மைதானத்தில் இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையேயான 3வது கடைசி ஒருநாள் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் முதலில் பேட்டிங் தேர்வு செய்து 44 ஓவர்களில் 10 விக்கெட் இழப்பிற்கு 218 ரன்கள் எடுத்தது. இதில் அணியின் கேப்டன் ஹஷ்மத்துல்லா ஷகிடி சிறப்பாக விளையாடி 102 ரன்கள் சேர்த்தார். இதையடுத்து 219 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி 28 ஓவர்களில் 1 விக்கெட் இழப்பிற்கு 224 ரன்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றது. இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய ரோஹித் சர்மா 79 ரன்களும் ஜெய்ஸ்வால் 110 ரன்களும் எடுத்து அசத்தினர். இந்த வெற்றியின் மூலம் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான தொடரை இந்திய அணி முழுமையாக கைப்பற்றியது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் குரூப் எஃப் பிரிவுக்கான போட்டியில் ஸ்வீடனை வீழ்த்தி நெதர்லாந்து அணி அபார வெற்றி பெற்றது. அமெரிக்காவின் ஹூஸ்டன் நகரில் உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் குரூப் எஃப் பிரிவுக்கான போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் ஸ்வீடன் மற்றும் நெதர்லாந்து அணிகள் மோதின. இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய நெதர்லாந்து அணி 5-1 என்ற கோல் கணக்கில் ஸ்வீடனை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. போட்டியின் 5 மற்றும் 17வது நிமிடங்களில் நெதர்லாந்து அணியின் பிரையன் பிராப்பியும் 47 மற்றும் 54வது நிமிடங்களில் காக்போவும் தலா 2 கோல்களை அடித்து அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தனர். தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வடக்கு கேரள பகுதிகளிலும் வடக்கு லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேலும் வளிமண்டல காற்றழுத்த சுழற்சிகள் நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இதன்படி தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. தமிழகத்திற்கு வரவேண்டிய தொழில் முதலீடுகள் ஆந்திர மாநிலத்திற்கு சென்றுவிட்டதாக குறை கூறுவோருக்கு சட்டப்பேரவையில் பதிலளிக்க உள்ளதாக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு தாவேக சார்பில் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமை தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா தொடங்கி வைத்தார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கீர்த்தனா தமிழகத்திற்கு வரவேண்டிய தொழில் முதலீடுகள் ஆந்திர மாநிலத்திற்கு சென்று விட்டதாக குறை கூறுவோருக்கு சட்டப்பேரவையில் பதிலளிக்க உள்ளதாக தெரிவித்தார். என்வரான்மெண்ட் கிளியரன்ஸ் பண்ணோம் அப்படின்னு பல ப்ராசஸஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்காத இந்த டிலேனால தான் அங்கே போயிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் வித் டேட்டு, டைம் லைனு, எதுக்காக வெளியே போனாங்கன்ற ஒரு ரிமார்க்கோட என்கிட்ட தயாரா இருக்கு. நான் இவ்வளோ நாள் அமைதியா இருந்ததுக்கு காரணம் அதுதான், என்கிட்ட ப்ரூஃபோடு இருக்கு. ஆனா அதுக்கான தகுந்த மேடையில மட்டும்தான் நான் பேசணும். அப்பதான் எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணுவாங்க. இல்லைன்னா பாதி இடத்துல பதிவு பண்ணிட்டு பாதி இடத்துல பதிவு பண்ணாம அவங்க இஷ்டத்துக்கு தான் போடுற ஒரு நிலைமையில இன்னைக்கு இருக்கு. சோலார் மின்சாரத்துறையில் செயல்பட்டு வந்த இடைத்தரகர் மற்றும் லாபி முறைகள் ஒழிக்கப்பட்டுள்ளதாக மின்சார மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் தமிழக முதல்வர் விஜய் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அவனியாபுரத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியை தமிழ்நாடு மின்சார மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சோலார் மின்சாரத்துறையில் செயல்பட்டு வந்த இடைத்தரகர் மற்றும் லாபி முறைகள் ஒழிக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிப்படையான புதிய ஆன்லைன் போர்ட் 10 நாட்களுக்குள் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். மின்சாரத்துறையின் வெள்ளை அறிக்கை அடுத்த வார இறுதிக்குள் வெளியிடப்படும் என்றும் துறையில் ஏற்பட்ட இழப்புகள் மற்றும் முறைகேடுகள் குறித்து அதில் விவரங்கள் இடம்பெறும் என்றார். மேலும் திமுக மற்றும் ஒன்றிய அரசுக்கு இடையே மறைமுக இணக்கம் இருப்பதாகவும் சில வழக்குகளில் நடவடிக்கை தாமதமாகி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். எதுன்னு பாருங்க, எந்த இடத்துலையும் மெயின்டெனன்ஸோ டெண்டரோ நிறுத்தப்படவில்லை. டெண்டர் எஸ்டிமேஷன் இருக்கிற தவறுகளை சரி செய்ய சொல்லியிருக்கோம். டெண்டர் எஸ்டிமேஷன் பாலிசியில் தவறாக இருந்திருக்கு, எஸ்டிமேட் பண்ணுறதுல தவறு நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் சீரமைக்க விட்டு எங்கேயுமே டெண்டரை போடக்கூடாதுனோ இல்லை எதையும் மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடாதுனோ இல்லை, அதை ஏற்கனவே பண்ண எஸ்டிமேஷனை நிறுத்துங்கன்னு சொல்லியிருக்கோம். அதை சீரமைச்சிட்டு எஸ்டிமேட் பண்ணிட்டு புது டெண்டர் கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா அரசுக்கு நஷ்டம் ஏற்படுத்தும் விதமாக எந்த டெண்டரையும் கால்ஃபர் பண்ணக்கூடாது. எஸ்டிமேஷன் பாலிசி, அதான் டிரான்ஸ்ஃபார்மரில் 8 லட்ச ரூபாய் ஒருத்தர் டிரான்ஸ்ஃபார்மர் 13 லட்ச ரூபாய்க்கு விற்றாங்கன்னு சொன்னாங்கன்னா அது எஸ்டிமேஷனில் ப்ராப்ளம். ஓமன் நாட்டில் உயிரிழந்த தூத்துக்குடி கப்பல் மாலுமி நிஷாந்தின் மனைவி மற்றும் குடும்பத்தினரை தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த போது மாலுமியின் உடலை உடனடியாக மீட்டு தாயகம் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உரிய இழப்பீடு மற்றும் அரசு வேலை உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளும் செய்து கொடுக்கப்படும் என உறுதியளித்தனர். தூத்துக்குடியை சேர்ந்த கப்பல் மாலுமி நிஷாந்த் என்பவர் கடந்த 11ஆம் தேதி ஓமன் நாட்டில் கப்பலில் உடல் நலக்குறைவு காரணமாக பரிதாபமாக உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து அவரது உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் தற்பொழுது வைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் கப்பல் மாலுமி நிஷாந்தின் மனைவி மற்றும் குடும்பத்தினர் நிஷாந்த் மரணம் குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவரது உயிரிழப்பிற்கு கவனக்குறைவாக இருந்த கப்பல் நிறுவனம் ரூபாய் 1 கோடி இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் மத்திய மாநில அரசுகள் விரைந்து அவரது உடலை சொந்த ஊர் கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். மேலும் உயிரிழந்த மாலுமியின் குடும்பத்தில் ஒருவருக்கு தமிழக அரசு வேலை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் நிஷாந்தின் மனைவி சரோபின் மற்றும் அவரது குடும்பத்தினரை தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியதுடன் அவரது உடலை உடனடியாக மீட்டு தாயகம் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் அவரது கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என நிஷாந்தின் மனைவியிடம் அமைச்சர் ஸ்ரீநாத் தெரிவித்தார். இது தொடர்பாக மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், அதான் இப்போ நிஷாந்த் வீட்டில் ஏதோ குருஸ்புரத்தில் அவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு தான் வர்றேன். அவருடைய உடல் இங்கே ரீச் ஆகிறதுக்கு உண்டான எல்லா வேலைகளும் எல்லா ஏற்பாடுகளும் தகுந்த அதிகாரிகள்கிட்ட பேசி அவங்களோட சப்போர்ட்டில் ப்ராப்பராக வந்துகிட்ருக்கு. அது மாதிரி அவங்களோட ஒய்ஃபு சரபின் அவங்களுக்கு அவங்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி என்னோடய டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லை தகுந்த ஒரு வேலை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அந்த பசங்களோட 2 சின்ன குழந்தைங்க
3 இயர்ஸில் ஒரு பாப்பா, 10 மந்த்ஸில் ஒரு பாப்பா. ஸோ அவங்களுடைய எதிர்காலத்துக்கு, அவங்களோட படிப்புக்கு, மற்ற விஷயங்களுக்கு எல்லாமே நானும் டிபார்ட்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு உறுதி கொடுத்துருக்கிறேன். ஸோ ஜவ்வாது மலைப்பகுதிகளில் ரேஷன் பொருட்கள் கழுதைகளில் சுமந்து செல்லப்படுவதும் நோயாளிகள் டோலி மூலம் எடுத்து செல்லப்படுவது போன்ற நிலைமை இருப்பதாக அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி குற்றம் சாட்டியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் கூட்ட அரங்கில் மாவட்ட வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அதிமுக சட்டமன்ற கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உரையாற்றினார். அப்போது கலசப்பாக்கம் மற்றும் ஜவ்வாது மலைப்பகுதிகளில் சாலை வசதிகள் இல்லாததால் மலைவாழ் மக்கள் சிரமப்படுவதாக அவர் தெரிவித்தார். சாலை பணிகளுக்கு வனத்துறை அனுமதி வழங்காமல் தடையாக இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ரேஷன் பொருட்கள் கழுதைகளில் சுமந்து செல்லப்படுவதும் நோயாளிகள் டோலி மூலம் எடுத்து செல்லப்படுவதும் தொடர்வதாக கூறினார். பர்வத மலைப்பகுதியில் தரிசன கட்டுப்பாடுகளால் வெளி மாநில பக்தர்கள் ஏமாற்றம் அடைவதாகவும் தெரிவித்தார். இந்த பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் வந்தனா கார்க், சட்டமன்ற உறுப்பினர்கள், பேரூராட்சி தலைவர்கள் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தஞ்சையில் முதலமைச்சர் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு விஜய் சரவணன் தனது முதல் மாத சம்பளத்தில் மருத்துவ முகாம் மற்றும் அன்னதானத்தை தொடங்கி வைத்தார். தஞ்சையில் தாவேக சட்டமன்ற அலுவலகத்தில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இம்முகாமை சட்டமன்ற உறுப்பினர் விஜய் சரவணன் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து தஞ்சை மற்றும் திருவையாறு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இந்த மருத்துவ முகாம் 3 நாட்கள் நடைபெற உள்ளது. மேலும் முதல்வர் பிறந்த நாளை முன்னிட்டு 1 மாத காலத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் ரூபாய் 31 லட்சம் மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட திட்டமிட்டுள்ளனர். மேலும் மருத்துவ முகாமுடன் அன்னதானம், மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் உள்ளிட்ட உதவிகளும் வழங்கப்பட உள்ளன. முதல் கட்டமாக சட்டமன்ற உறுப்பினர் விஜய் சரவணன் தனது முதல் மாத சம்பளத்தில் இருந்து ரூபாய் 1 லட்சம் மதிப்பில் மருத்துவ முகாம் மற்றும் அன்னதான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதை போன்ற நல பொருள்கள்லாம் கொடுக்குறோம். நலிந்த கலைஞர்கள் குடும்பத்திற்கு வாழ்வாதாரத்திற்கு தேவையான உதவிகளை எல்லாம் நாளைக்கு செய்கிறோம். இப்படி திட்டமிட்டு 3 நாட்கள் இந்த பிறந்தநாள் விழாக்கள் ஆங்காங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு குறைந்தபட்சம் 100க்கும் மேற்பட்ட இடங்கள் அமைப்பு ரீதியாக ஒவ்வொரு வீதியிலும் தளபதி முதல்வர் அவர்களுடைய பிறந்த நாள் பொதுமக்களுக்கு பயன்பெறும் வகையில் கொண்டாடப்படுகிறது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு ஆரணி அடுத்த பத்தியாவரம் கிராமத்தில் பார்வையற்றோர் பள்ளியில் மாணவர்களுக்கு தாவேக வடக்கு மாவட்ட செயலாளர் சத்யா அசைவ உணவு வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த பத்தியாவரம் கிராமத்தில் உள்ள அமலராக்கினி பார்வையற்றோர் பள்ளியில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு அரசு போக்குவரத்து பணிமனையின் தாவேக தொழிற்சங்க நிர்வாகி சுரேஷ் பாபு ஏற்பாட்டில் மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதேபோன்று ஆரணி நகரில் சைதாப்பேட்டை பகுதியில் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு தாவேக சார்பில் ஏழைகளுக்கு அரிசி மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட வர்த்தக அணி இணை அமைப்பாளர் கேசவன், மகளிர் அணி மாவட்ட இணை செயலாளர் தமிழ்செல்வி ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தாவேக வடக்கு மாவட்ட செயலாளர் சத்யா கலந்து கொண்டு பார்வையற்ற மாணவர்களுக்கு மதிய உணவு பிரியாணி வழங்கினார். அதனைத் தொடர்ந்து ஆரணி நகர் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெண்களுக்கு சேலை மற்றும் அரசு பொருட்களுடன் அன்னதானம் வழங்கினர். நிகழ்ச்சியில் மாவட்ட இணை செயலாளர் சத்யராஜ், மாவட்ட பொருளாளர் அசோக் குமார், திருவண்ணாமலை தேவேந்திரன், பணிமனை தொழிற்சங்க நிர்வாகி தரணி உட்பட தாவேக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வரும் 27ஆம் தேதி தஞ்சாவூரில் தீர்மான நகல் எரிப்பு போராட்டம் நடத்தப்படும் என காவிரி உரிமை மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளர் மணியரசன் தெரிவித்துள்ளார். மேகதாட் அணை விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தமிழக விவசாயிகளுக்கு எதிரானது என காவிரி உரிமை மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளர் மணியரசன் குற்றம் சாட்டினார். கர்நாடக அரசு மேகதாட் அணை கட்டுவது குறித்து தீர்ப்பாயம் அமைக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை உடனடியாக திரும்ப பெற்று அணை கட்ட அனுமதிக்க கூடாது என்ற புதிய தீர்மானத்தை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வரும் 27ஆம் தேதி தஞ்சாவூரில் விவசாயிகள் பேரணியாக சென்று சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் நகலை எரிக்கும் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்துள்ளார். இந்த கட்சிகளெல்லாம் நேற்று சட்டமன்றத்தில் செய்த துரோகத்தை காவிரி உரிமை மீட்பு கண்டிக்கிறது. இந்த தீர்மானத்தை ரத்து செய்து புதிதாக இந்த ஒரு தீர்மானம் சட்டப்பேரவை நிறைவேற்ற வேண்டும். அதற்கு முதலமைச்சரும் எதிர்க்கட்சியெல்லாம் முன்முயற்சி எடுத்து இது மாதிரி நாங்கள் போட்டது சரியில்லை, எனவே இந்த அணைக்கு மேகதாட்டுக்காக ட்ரிபியூனல் அமைக்க வேண்டிய தேவை இல்லை.
விழுப்புரம் அருகே புதிய கற்கால மனிதர்கள் கல் ஆயுதங்களை கூர்மைப்படுத்தவும் பட்டை தீட்டவும் பயன்படுத்தியதாக கருதப்படும் பாறையை தொல்லியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் பையூர் அருகே தென்பெண்ணை ஆற்று பகுதியில் தொல்லியல் ஆய்வாளர் இமானுவேல் தலைமையிலான குழுவினர் கள ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது 105 அடி நீளமுள்ள பாறையின் மேற்பரப்பில் ஏராளமான சிறிய குழிகள் காணப்பட்டன. இது குறித்து தொடர்ந்து ஆய்வு செய்ததில் புதிய கற்கால மனிதர்கள் கல் ஆயுதங்களை கூர்மைப்படுத்தவும் பட்டை தீட்டவும் பயன்படுத்திய தடயங்களாக அவை இருப்பது தெரிய வந்தது. இந்த கண்டுபிடிப்பு சுமார் 7000 ஆண்டுகளுக்கு முன்பு புதிய கற்கால மனிதர்கள் இப்பகுதியில் இனக்குழுக்களாக வாழ்ந்ததற்கான முக்கிய சான்றாக கருதப்படுகிறது. மேலும் கற்கருவிகளை பட்டை தீட்டும் பணியின் போது உருவான வெப்பத்தை தணிக்க நீர் தேவைப்பட்டதால் இத்தகைய கற்கருவி தயாரிப்பு மையங்கள் பெரும்பாலும் ஆற்றங்கரைகளில் அமைந்திருந்ததாக வரலாறு ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே இந்த பகுதியை தமிழக தொல்லியல் துறை விரிவாக ஆய்வு செய்து பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆய்வாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தண்டையார்பேட்டையில் முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு கிறிஸ்தவ கூட்டமைப்பினர் ஆதரவற்ற குழந்தைகளுடன் கேக் வெட்டி கொண்டாடினர். சென்னை தண்டையார்பேட்டையில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு கிறிஸ்தவ கூட்டமைப்பின் தலைவர் சாமுவேல் ஜெபராஜ் தலைமையில் ஆதரவற்ற குழந்தைகளுடன் கேக் வெட்டி கொண்டாடினார். நிகழ்ச்சியின் போது ஆதரவற்ற குழந்தைகள் உற்சாகமாக ஹாப்பி பர்த்டே விஜய் மாமா என முதலமைச்சர் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் சிறுவன் ஒருவன் கேக்கை எடுத்து சென்று அங்கு வைக்கப்பட்டிருந்த முதலமைச்சர் விஜயின் படத்திற்கு ஊட்டியது நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களை நெகிழ்ச்சி அடைய செய்தது. இதனைத் தொடர்ந்து குழந்தைகளுக்கு சிக்கன் பிரியாணி உள்ளிட்ட அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது. குலசேகரம் அருகே முதலமைச்சர் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் அரசு மருத்துவமனையில் முதலமைச்சர் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் அபிலாஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நோயாளிகளுக்கு பால், பழம் மற்றும் பிரெட் வழங்கப்பட்டது. மேலும் மருத்துவமனை தூய்மை பணியாளர்களுக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மத்திய மாவட்ட பொறுப்பாளர்கள், பேரூர் தலைவர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், வார்டு பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தஞ்சை அருகே LED முகப்பு விளக்குகளால் ஏற்படும் விபத்துகளை தடுக்க வாகனங்களில் கருப்பு ஓட்டு சீட்டு ஒட்டி காவல்துறையினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தஞ்சாவூர் ரயில் நிலையம் அருகே மாநகர போக்குவரத்து காவல்துறையினர் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர். அதிக வெளிச்சம் கொண்ட LED முகப்பு விளக்குகளால் ஏற்படும் விபத்துகளை குறைக்கும் நோக்கில் வாகனங்களின் முகப்பு விளக்குகளில் கருப்பு ஓட்டு சீட்டு ஒட்டப்பட்டது. பேருந்துகள், கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் வாகன ஓட்டிகளிடம் போக்குவரத்து விதிகள் கடைபிடிக்குமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தினர். முகப்பு விளக்குகள் கருப்பு ஓட்டு சீட்டு ஒட்டுவதன் மூலம் அதிக வெளிச்சம் எதிரே வரும் ஓட்டுநர்களின் கண்களில் நேரடியாக படுவதை தடுக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டது. இதன் மூலம் சாலை விபத்துக்களை கணிசமாக குறைக்க முடியும் என்றும் காவல்துறையினர் விளக்கமளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மாதவலாயம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் காங்கிரீட் தளம் அமைக்கவும் குடிநீர் வசதி செய்யவும் கோரி அப்பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைந்து வருகிறது. பள்ளிகளில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருப்பதும் மக்களின் ஆங்கில மோகத்தால் மாணவர்களை தனியார் பள்ளிகளில் சேர்ப்பதும் அதற்கு காரணங்களாகும். இந்த நிலையில் போலீஸ், பொதுமக்கள் பொதுநல சங்கத்தை சேர்ந்த ஷேக் முகமது கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் பிரதாப்பிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளார். அந்த மனுவில் மாதவலாயம் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் மழைக்காலத்தில் தண்ணீர் தேங்குவதால் தரையில் காங்கிரீட் தளம் அமைத்து தர வேண்டும் என கோரியுள்ளார். பள்ளியில் குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் கோரியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அரசு தொடக்கப்பள்ளியில் காலை உணவுக்கு பதில் பிஸ்கட்கள் வழங்கப்பட்டது குறித்து தொடக்க கல்வி மாவட்ட அலுவலர் விசாரணை மேற்கொண்டுள்ளார். விளாத்திக்குளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் 250க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் உணவு உண்டு வருகின்றனர். இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை காலை உணவு பற்றாக்குறை காரணமாக 40 குழந்தைகளுக்கு உணவு வழங்கப்படாமல் பட்டினியில் தவிக்க விடப்பட்டுள்ளனர். இதையடுத்து சாப்பிடாமல் பசியால் தவித்த குழந்தைகளுக்கு ஆசிரியர்கள் பிஸ்கட் பாக்கெட்டுகளை வாங்கி கொடுத்து நிலைமையை சமாளித்துள்ளனர். இது தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் கோவில்பட்டியில் உள்ள தொடக்க கல்வி மாவட்ட அலுவலர் செல்வி பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டு விசாரணை நடத்தியுள்ளார். புதிதாக மாணவர்கள் சேர்க்கை அதிகமான நிலையில் பள்ளி நிர்வாகத்திற்கும் காலை உணவு திட்ட பணியாளர்களுக்கும் இடையே நிலவி வரும் கருத்து வேறுபாட்டால் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக தொடக்க கல்வி மாவட்ட அலுவலர் செல்வி தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் வழிபாட்டுக்கு வந்த இரு குடும்பத்தினரிடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி பர்வத வர்த்தினி அம்மன் கோவில் இந்திய அளவில்
குறிப்பிடத்தக்க வழிபாட்டு தலமாகும். இங்கு தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் வந்து செல்கின்றனர். காவல்துறையினர் தலையிட்டு இரு கும்பலையும் விலக்கிவிட்டனர். அதன் பின் ராமேஸ்வரம் கோவில் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்தனர். இதனால் கோவில் வளாகத்தில் மிகவும் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததால் சாலை ஓரத்தில் நின்ற மரம் சாய்ந்து லாரி மீது விழுந்தது. சேலம் மாவட்டம் ஆத்தூர், தலைவாசல், கெங்கவள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. தலைவாசலில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததால் பெரம்பலூர் சாலையில் நின்ற மரம் வேருடன் சாய்ந்து அவ்வழியாக வந்த டிப்பர் லாரி மீது விழுந்தது. நல்வாய்ப்பாக ஓட்டுநர் காயமின்றி உயிர் தப்பினார். சாய்ந்து விழுந்த மரத்தை வெட்டி அப்புறப்படுத்திய பின் அப்பகுதியில் போக்குவரத்து சீரானது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பெட்ரோலிய பொருட்கள் மீதான விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த மேல்பட்டி பகுதியில் பெட்ரோலிய பொருட்கள் மீதான விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தை பேரணம்பட்டு தெற்கு ஒன்றிய செயலாளர் சரவணன் தொடங்கி வைத்தார். ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளர்களுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட புதிய 4 சட்ட தொகுப்பை திரும்பப் பெற வேண்டும், மகாத்மா காந்தி பெயரில் 100 நாள் வேலை உறுதி திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் மாவட்ட குழு உறுப்பினர் குணசேகரன், தாலுகா உறுப்பினர்கள் கோவிந்தராஜ், சரத்குமார், ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாகர்கோவில் கோட்டார் பகுதியில் ரகசியமாக தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனை செய்து கொண்டிருந்த பெண்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கன்னியாகுமரியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் போதை மற்றும் லாட்டரி தடுப்பு சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டன. நாகர்கோவில் கோட்டார் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட வடிவீஸ்வரம் பகுதியில் தடை செய்யப்பட்ட லாட்டரிகள் விற்பனை செய்யப்பட்டதாக கிடைத்த தகவலின் பேரில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். இதில் கிஷோர், செல்வி, நாராயணன், ஜோதி ஆகிய 3 பேரை கைது செய்த போலீசார் 88 கேரள லாட்டரி சீட்டுகள் மற்றும் 8 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. திருக்கோவிலூர் பேருந்து நிலையத்தில் பேருந்திற்காக காத்திருந்த பெண்ணிடம் செல்போனை பறித்து சென்ற 2 சக்கர வாகன ஓட்டிகளை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பேருந்து நிலையத்தில் அதிகாலையில் பெண் ஒருவர் பேருந்திற்காக காத்து கொண்டிருந்தார். அப்போது 2 சக்கர வாகனத்தில் வந்த நபர்கள் செல்போனை பறித்து சென்ற போது அந்த பெண் ஓடி சென்று அவர்களை பிடிக்க முயற்சித்தார். ஆனால் அவர்களை பிடிக்க முடியாத நிலையில் திருக்கோவிலூர் காவல் நிலையத்தில் பெண் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்து 2 சக்கர வாகன கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். இதனிடையே திருக்கோவிலூர் பகுதியில் இதுபோன்ற கொள்ளை சம்பவங்கள் அடிக்கடி நடைபெறுகிறது என்றும் இதனை தடுக்க காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நடுப்பேட்டையில் முதலமைச்சர் விஜய் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற மருத்துவ முகாமை தடுக்கும் நோக்கில் மர்ம நபர்கள் மண்டபத்தின் முன்பக்க கதவுக்கு பூட்டு போட்டு சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் நடுப்பேட்டையில் முதலமைச்சர் விஜய் 52வது பிறந்தநாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. தாவேக நிர்வாகி ஷமீர் தலைமையில் நடைபெற்ற இம்முகாமை மத்திய மாவட்ட கழக செயலாளர் ராஜபிரகாஷ் தொடங்கி வைத்தார். இம்முகாமில் சித்த மருத்துவம், இரத்த அழுத்த பரிசோதனை, குழந்தைகள் நலம், இருதய நோய் மற்றும் கண் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ சோதனைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன் அடைந்தனர். நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட பொருளாளர் மாரியப்பன், மாவட்ட துணை செயலாளர் உமா, கிழக்கு நகர செயலாளர் சங்கரபாண்டியன், மேற்கு நகர செயலாளர் பஷீர் உள்ளிட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் மற்றும் மருத்துவர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் முகாமை தடுக்கும் நோக்கில் மர்ம நபர்கள் மண்டபத்தின் முன்பக்க கதவுக்கு பூட்டு போட்டு சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரியமங்கலம் அருகே 2 சக்கர வாகனம் மீது மாங்காய் ஏற்றி வந்த பிக்கப் வாகனம் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த பிக்கனஅள்ளியை சேர்ந்த பிக்கப் வேன் டிரைவர் முனிராஜ் என்பவர் காரியமங்கலத்தில் இருந்து மாங்காய் லோடு ஏற்றிக்கொண்டு பாலக்கோடு நோக்கி சென்றார். முதலிப்பட்டி நெடுஞ்சாலையில் வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்த பிக்கப் வாகனம் 2 சக்கர வாகனத்தின் மீது மோதி சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சொன்னம்பட்டி கிராமத்தை சேர்ந்த வேடியப்பன், ராஜா ஆகியோர் படுகாயமடைந்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காரியமங்கலம் காவல்துறையினர் படுகாயமடைந்த 2 வரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் வாகன ஓட்டுநர் மது போதையில் இருந்தது தெரிய வந்தது.
பிக்கப் வாகனம் இருசக்கர வாகனத்தின் மீது மோதிய சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி அருகே முன்விரோத தகராறு காரணமாக பெண் ஒருவர் வெட்டி உயிர் பறிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள இருங்காட்டு கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த லட்சுமி தனது கணவர் சங்கரை பிரிந்து தனியாக வசித்து வந்தார். இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த குமரவேலுடன் முன்விரோதம் காரணமாக ஏற்பட்ட தகராறு முற்றிய நிலையில் குமரவேல் அறிவாளால் லட்சுமியை சரமாரியாக வெட்டியதாக கூறப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த லட்சுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த பெண்ணாகரம் காவல்துறையினர் லட்சுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து மோப்ப நாய் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் உதவியுடன் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் லட்சுமியை வெட்டி கொலை செய்ததை குமரவேல் ஒப்புக்கொண்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதையடுத்து அவரை கைது செய்த காவல்துறையினர் கொலைக்கான காரணம் மற்றும் சம்பவத்தின் பின்னணி குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரி அருகே தனியார் நூற்பாலையில் தாய் மகன் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பொம்மிடி மல்லாபுரம் அருகே தனியார் நூற்பாலையில் செயல்பட்டு வருகிறது. இந்த ஆலையில் பணியாற்றி வரும் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த பவன் சிங் பாட்லே கடந்த 10 ஆண்டுகளாக அங்கு பணிபுரிந்து வருகிறார். 6 மாதங்களுக்கு முன்பு தனது மனைவி மற்றும் மகனை ஆலையில் வடமாநில தொழிலாளர்கள் தங்கும் குடியிருப்பு பகுதியில் தங்க வைத்திருந்தார். இந்த நிலையில் தாயும் மகனும் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் கிடந்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் இருவரின் உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் பொம்மிடி மல்லாபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழப்புக்கான காரணம் குறித்து பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். 12வது சர்வதேச யோகாசனம் தினம். யோகாவை நம் வாழ்வின் ஒரு பகுதியாக மாற்றுவோம் என பிரதமர் மோடி அறிவிப்பு. நாடு முழுவதும் 551 நகரங்களில் இன்று நீட் மறுதேர்வு. தமிழகத்தில் 1,42,489 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர். லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலால் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் முடக்கம். ஈரான் தலைமை இராணுவம் அறிவிப்பு. ஆப்கானிஸ்தான் அணியை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி. தொடரை 3-0 என்ற கணக்கில் முழுமையாக கைப்பற்றியது இந்தியா. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் குரூப் F பிரிவுக்கான போட்டி. ஸ்வீடனை வீழ்த்தி நெதர்லாந்து அணி அபார வெற்றி. தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.